வணக்கம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா? அதை எப்படி இந்த உலகத்துக்கே கொண்டு போறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஐடியாவுக்கு டிஜிட்டல்ல ஒரு வீட்ட, அதாவது ஒரு ஆன்லைன் தளத்தை எப்படி கட்டுறது? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட அச்சாணி. இந்த விஷயத்த ஒரு நிஜமான உதாரணத்தோடயே பார்ப்போமே. ஒரு ஆன்மீக குருவோட போதனைகளுக்காக ஒரு டிஜிட்டல் ஆசிரமத்தை உருவாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நோக்கம் என்னன்னா, அந்த குருவோட ஆழமான போதனைகளை உலகத்துல எங்க இருந்தாலும் சரி எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கணும். அவங்க கத்துக்கிறதுக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகுறதுக்கும் ஒரு பாதுகாப்பான ஆன்லைன் இடமா அதை உருவாக்கணும். ஓகே, நோக்கம் சூப்பர். ஆனா இதை எப்படி செய்யறது? அந்த தாக்கத்தை உருவாக்குறதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இதுக்கு சிம்பிளா ஒரு 4 ஸ்டெப் பிளான் இருக்கு. முதல்ல டிஜிட்டல் வீட்டை கட்டுறது. ரெண்டாவது அவரோட போதனைகளை எல்லாம் ஒரு வரிசைப்படுத்துறது. மூணாவது இந்த முழு பயணத்தையும் ஆட்டோமேட் பண்றது. கடைசியா ஒரு நல்ல கம்யூனிட்டியை வளர்க்குறது. பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. சரி, படி அந்த டிஜிட்டல் வீட்டை கட்டுறது. இதுதாங்க எல்லாத்துக்கும் பேஸ். மொபைல்லையும் நல்லா ஒர்க் ஆகுற ஒரு வெப்சைட் வேணும். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனி லேண்டிங் பேஜ். குருவோட முக்கியமான கொள்கைகளை எல்லாம் ஒரே இடத்துல சொல்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் ஹப். ரெண்டாவது ஸ்டெப் போதனைகளை ஒழுங்குபடுத்துறது. அவரோட வீடியோக்கள், ஆடியோ, புக்ஸ்னு எல்லாத்தையும் பாதுகாப்பா ஒரே இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும். அப்புறம் கண்டென்ட்டை பேசிக், அட்வான்ஸ்டுன்னு பிரிச்சா கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ட்ரிப் கண்டென்ட்னு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. அதாவது எல்லா பாடத்தையும் மொத்தமா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரம் ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரி தானா உங்களுக்கு போகும். இதனால அவங்க படிப்படியா கத்துக்கிட்டு முன்னேறுவாங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் ஆட்டோமேஷன். இது ரொம்ப முக்கியம். புதுசா ஒருத்தர் சேர்ந்தா உடனே அவங்களுக்கு ஒரு வெல்கம் இமெயில் போகும். தினமும் ஒரு நல்ல மேற்கோள் அனுப்பி அவங்களே எங்கேஜ்டா வச்சுக்கலாம். அவங்க பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் கோர்ஸோட ஆக்சஸ் கிடைச்சிரும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானா நடக்கும்போது நமக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகும். ஓகே, பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதையெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி ஒரு இன்ஜின் வேணுமே. இந்த முழு சிஸ்டத்தையும் இயக்குற அந்த டெக்னாலஜி என்னன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஐடியா இல்லைங்க, டெக்னாலஜி தான். வெப்சைட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர், இமெயிலுக்கு ஒன்று, பேமெண்ட்டுக்கு இன்னொன்னு தனித்தனியா வாங்கி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒட்டு போட வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய தலைவலி. இந்த வித்தியாசத்தை இங்க பாருங்க. பழைய மெத்தட்ல இமெயில் மார்க்கெட்டிங், சிஆர்எம், வெப்சைட் பில்டர்னு ஒரு 10-12 தனித்தனி டூல்ஸ் தேவைப்படும். ஆனா ஃபனல்ஸ் வழியில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு சிஸ்டம்குள்ள அடங்கிடுது. இதுக்கு பேரு தான் ஆல் இன் ஒன் ஈகோ சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா, பல சாஃப்ட்வேருக்கு தனித்தனியா காசு கட்டாம கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வர்றதுல இருந்து அவங்க கூட பேசி சேல்ஸ் முடிக்கிற வரைக்கும் தேவையான எல்லா டூல்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு முழுமையான அமைப்பு இது. சரி, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, நல்ல விஷயம்தான். ஆனா இதனால நம்ம பிசினஸ் எப்படி வளரும்? அந்த வளர்ச்சிக்கான ஃபார்முலா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆனா உண்மையா சொல்லுங்க, இதனால உங்க வளர்ச்சிக்கும் உங்க பாக்கெட்ல வர லாபத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல காசு மிச்சமாகுது. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட $18,000 பல தனித்தனி டூல்ஸுக்கும் மாசம் கட்டுற காசை மிச்சம் பண்ணி ஒரே ஒரு இடத்துக்கு கட்டுறதுனால வருஷத்துக்கு இவ்ளோ சேமிக்க முடியும். சேமிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், வளர்ச்சி அது சும்மா இல்ல. இந்த 16 மடங்கு வளர்ச்சிக்கான ஃபார்முலாவை பாருங்க. உங்களுக்கு வர்ற லீட்ஸை 2 மடங்காக்கி, அதுலேருந்து நடக்கிற சேல்ஸை 2 மடங்காக்கி, ஒருத்தர் திரும்ப திரும்ப வாங்குறத 2 மடங்காக்கி, ஒவ்வொரு தடவையும் அவங்க வாங்குற தொகையும் 2 மடங்காக்குனீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 16 மடங்கு வளர்ச்சி கிடைக்க சான்ஸ் இருக்கு. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் சேர்ந்து எவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுக்குது பாருங்க. எந்த ஒரு சூப்பரான டூலுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ இந்த ஃபனல்ஸ் டன்னை உருவாக்குனவரோட நோக்கம் என்னன்னு பார்ப்போம். இவர்தான் அதோட ஃபவுண்டர், டாக்டர் அப்துல் ஹக்கீம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆனா இப்போ ஒரு ஹீலர் மற்றும் கோச். அவரே ஒரு தொழில் முனைவோருங்கிறதுனால நம்மள மாதிரி ஆட்களோட கஷ்டம் அவருக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்களுக்கு உதவணும்னு 2016ல இருந்தே இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. 2030க்குள்ள 10 லட்சம் பேரை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வைக்கணும். இதுதான் டாக்டர் அப்துல் ஹக்கீமோட மிஷன். பாத்தீங்களா, ஒரு குருவோட மிஷன்ல ஆரம்பிச்ச நம்ம கதை இப்போ அந்த மாதிரி மிஷன்களை நிறைவேற்ற உதவுற ஒரு டூலை உருவாக்குனவரோட மிஷன்ல வந்து நிக்குது. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது. சரி, இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்ககிட்ட இருக்கிற உலகத்தை மாத்துற அந்த ஐடியாக்கு இந்த மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் சிஸ்டத்தை வச்சு நீங்க என்ன மாதிரியான ஒரு டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க.